கோலிவுட் சம்பவ நேயர்களுக்கு வணக்கம் கைஸ். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறாங்க. எல்லாருமே கேட்கலாம், ஆடியோ லான்ச்ல அப்படி என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச ஆடியோ லான்ச்ல நடிகர் சூர்யா அவர் பேசின சில விஷயங்கள் ரொம்ப கவனத்தை ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாருமே அட்ராக்ட் பண்ணிருக்கு. அப்படி என்னதான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிருக்கு. கோயம்புத்தூர்ல நடந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமா நடந்தது. அதுல பல விஷயங்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு சூர்யா ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருக்காரு. அது என்னன்னு அடுத்தடுத்து பார்க்கலாமா? வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மிக பிரம்மாண்டமான முறையில எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல இருக்கிற ஸ்டோரி அவ்வளவு அழகா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு தயாரிப்பாளர் நாகவம்சி. இந்த படத்தோட இயக்குனர் வெங்கட் அட்லூரி. இவருடைய இயக்கத்துல நிறைய படங்கள் வெற்றி பெற்றிருக்கு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜி.வி. பிரகாஷ். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹீரோ நம்ம சூர்யா, ஹீரோயின் மம்தா பைஜு. மம்தா பைஜு இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா எப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சோ அதுல இருந்து அவங்களுடைய கவனம் நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் மட்டும் இல்ல, எல்லா ரசிகர்களுக்கும் அவங்களை பிடிக்கும். ஏன்னா ரொம்ப சாமிங்கா கியூட்டா நடிக்கக்கூடிய ஒரு நல்ல திறமையான நடிகை தான் மம்தா பைஜு. இந்த படத்துல ராதிகா ஒரு முக்கியமான கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். என்னன்னு பாப்போமா? அதாவது சூர்யா ஸ்டேஜ்ல ஏறி பேசும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தன்னுடைய சைல்ட்ஹுட் அனுபவத்தை பேச ஆரம்பிச்சிருக்காரு. நாங்க கோயம்புத்தூருக்கு வருவோம், லீவுக்குலாம் வருவோம், எங்க அப்பாவோட ஊருக்கு இங்கெல்லாம் வருவோம். இங்க இருக்க வேப்ப மரத்துல புளிய மரத்துல எல்லாம் நாங்க விளையாடுவோம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம். அதுக்கப்புறம் இங்க இருக்க கிணறுகள்லாம் குட்டை குரலா இருக்கும் இல்லையா, அதாவது கிராமங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். மண்ணுல விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, மரத்துல தொங்குறது, தாவறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மெமரிஸ் எல்லாம் தன்னோட ரசிகர்களுக்கு ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டாரு. கடந்த வருஷம் தான் என்னோட பசங்க 2 பேரையும் நாங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க தாத்தா இங்கதான் மண்ணுல எழுதி பழகினாரு. அந்த விஷயங்கள் மெமரிஸ்ன்னு தன்னோட குழந்தைங்கள்ட்டையும் பகிர்ந்துகிட்டாரு, தன்னோட ரசிகர்கள்கிட்டயும் இந்த விஷயத்த பகிர்ந்துகிட்டாரு. இதெல்லாம் மெட்ராஸ்ல கிடைக்காது. ஏன்னதான் நம்ம சினிமால நடிக்கிறோம், சினிமா சினிமா அப்படின்னு ஓடிட்டே இருந்தாலும் நீங்க பிலிமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நடிங்க, அதுல தப்பு கிடையாது. ஆனாலும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்க கூடயும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னதான் 1008 ரிலேஷன்ஷிப் இப்ப ரீசன்ட் டைம்ல நிறைய ரிலேஷன் பெஞ்சின்னு சொல்றாங்க, சுச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க, என்னென்னமோ ஷிப் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிந்த ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஷிப் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா ஓபன் பண்ணாரு. சோ அப்படி அவர் ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கரகோஷமா இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப வேல்யூ ஆனது அப்படின்னு சொல்லுவோம். சோ அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன சொன்னாருன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, தன்னை நம்பி அதாவது ஆரம்பத்துல நம்ம லவ் பண்ணுவோம், ரொம்ப நாட்டியா இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ